வரலாற்றில் முக்கியமான போரை சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் சொல்றது வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இதில் ரெண்டாம் உலக போர் தான் உலகத்துக்கு அமெரிக்கா எவ்வளோ பவரான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. அதே இந்திய நிலப்பரப்பில் நடந்த முக்கியமான போர்கள் சொல்லுங்க அப்படின்னா பானிபட் போர் சொல்லுவாங்க. இல்லைனா பேட்டில் ஆஃப் பிளாசே புக்ஸ் இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்ததை சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு சில பேர் அசோகர் புத்த மதத்தில் காரணமாக இருந்த கலிங்க போர் அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம தமிழ் வரலாற்றில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஆதித்த கரிகாலன், தஞ்சை பெரிய கோவில் அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்பேற்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிபி 880 நடந்த திருப்புரம்பியம் போர். வாங்க அதை பற்றி பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காலத்தில் பின்னோக்கி 9ஆம் நூற்றாண்டு போனோம். அதாவது கிபி 880 885 தான் அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தமிழகத்தில் 2 பெரிய ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று பல்லவ மன்னன், இன்னொன்று பாண்டிய மன்னன். பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கிறது 2ஆம் வரகுண பாண்டியன். பல்லவ நாட்டை ஆட்சி செய்கிறது பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன். அப்போ சோழர்கள் எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காலத்தில் சோழர்கள் தஞ்சை மட்டுமே ஆளக்கூடிய, திரை செலுத்தக்கூடிய ஒரு குறுநில மன்னராக தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு இப்போ நடக்க போகிற போர் மூலியமா இன்னும் ஒரு 300 வருஷத்துக்கு நம்ம சோழ வரலாறு அப்படிங்கிறது செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த திருப்புரம்பியம் போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கு ஒரு காரணமாக இருக்கணும்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் என்னதான் பல்லவர்கள் கை ஓங்கி இருந்தாலும் அவங்க லேசாக சரிய தொடர்ந்த காலமும் அந்த காலம் தான். அதே சமயம் சோழர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தாலும் அவங்களோட ஆட்சி பரப்பை கொஞ்சம் விரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களோட சக்தியை மேலோங்கி வந்த காலமுங்கிறது அதுதான். இது 2யும் புரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னர் 2ஆம் வரகுணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பல்லவர்கள் மீது போர் தொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட பலவீனமாக இருக்கிற இடத்த நம்ம உபயோகித்து அவங்கள நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் சோழர்கள் வளர்றதையும் நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி போர் அப்படிங்கிறது எடுத்து முன்வைக்கிறார் அவர் தான். இந்த போர் அப்படிங்கிறது இப்போ இருக்க கும்பகோணத்தில் பக்கத்தில் திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. சரி, ஒரு போரை நம்ம என்ன நினைப்போம், ஒரு மன்னனும் இன்னொரு மன்னனும் நாட்டுக்காக சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது ஒரு மன்னருக்கும் இன்னொரு பக்கம் 3 மன்னர்கள் சேர்ந்து இருந்திருக்காங்க. அப்படி நடந்திருக்கு. அதாவது ஒரு பக்கம் பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுணன் பாண்டியன் தனியாக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பல்லவர்கள் எதிர்த்து தானே அவர் போரிட்டிருக்காரு. அதில் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனும் அவருக்கு துணையா சோழ மன்னன் ஆதித்த சோழனும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு துணையா கங்கர்கள் மன்னர் திரிவிபதி அவரும் வந்திருக்காரு. இதில் கங்கர்கள் யாரு அப்படின்னா, கங்கர்கள் கங்கா டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. இதை இவங்க கர்நாடகாவில் இப்போ இருக்க கர்நாடகா ஆட்சி செஞ்ச மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு நட்பு தான் பாராட்டி இருந்திருக்காங்க எப்போவுமே. இப்போ இந்த 3 மன்னர்களும் சேர்ந்து பாண்டிய மன்னன் 2ஆம் மன்னனுடன் எதிர்த்து நிற்கிறாங்க போரில். போருங்கிறது எவ்வளோ தீவிரமாக நடக்க முடியுமோ அவ்வளோ தீவிரமாக பயங்கரமாக நடக்குது. ஆனால் இறுதியில் வெற்றிங்கிறது ஓரளவுக்கு தான் கெட்ட போகுது. கரெக்டாக அந்த வெற்றிங்கிறது இந்த வட்டம் யார் பக்கம் போகலை அப்படின்னா பாண்டிய மன்னன் பக்கம் போகலை. பாண்டிய மன்னன் 2ஆம் வரகுணன் இந்த போர்ல தோற்கடிக்கப்படுறாரு. பல்லவர், சோழர் அப்புறம் கங்கர்கள் கூட்டணிங்கிறது ஜெயிக்குது. என்னதான் பாண்டிய மன்னன் வரகுணன் படை இந்த போர்ல தோத்திருந்தாலுமே அவரால் பல்லவரோட சேனைக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. பல்லவர்கள் ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னே சொல்லலாம், ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாண்டியர் தோத்துட்டாங்க. பல்லவர்கள் அவங்களோட பலத்தை ஆல்ரெடி கொஞ்சம் இழந்துட்டு வந்திருந்தாங்க, இப்ப மேற்கொண்டு இழந்துட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆதித்த சோழன், அதாவது சோழ மன்னன் ஆதித்த சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனையே கொன்னுடுறாரு. கொன்னுட்டு சோழ நாட்டை தனி நாடா ஆட்சி செய்ய வைக்கிறார். கிட்டத்தட்ட ரொம்ப காலம் கழிச்சு சோழ நாடு அப்படிங்கிறது ஒரு குறுநில மன்னனா திரை செலுத்தாம தனி நாடா வர்றதுக்கு காரணமாக இருக்காரு ஆதித்த சோழன். இதுக்கப்புறம் சோழ தேசம் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வருது. இந்த பலத்தை யூஸ் பண்ணி அவர் கங்கர்களையும் தன்னோட கைகளை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்ச சோழ வரலாறு. இதுக்கப்புறம் தொடர்ந்து சோழர்கள்ல 1ஆம் பராந்தக சோழன், கண்டராதித்தன், அரிஞயன், 2ஆம் பராந்தக சோழன் சொல்லப்படுற சுந்தர சோழன், அவருடைய மகன்களான ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழன், உத்தம சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜ சோழன், இந்த மாதிரி வரிசையா கிட்டத்தட்ட 1200 வரைக்கும் கிட்டத்தட்ட 300 வருஷம் தொடர்ந்து சோழர்களை யாராலையும் வெல்ல முடியாத அளவுக்கு
படைபலம் அதிகமாக வச்சு வளர்ந்து வந்திருக்காங்க. இதில் வந்து ஊழல சில காலங்கள்லேயே வந்து பல்லவர்களை தோற்கடிச்சிட்டாங்க. அதன் பிறகு கங்கர்களையும் அவங்க கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு சுந்தர சோழர் அவர் காலத்தில் பாண்டியர்களுக்கும் வந்து முடிவு கட்டி பாண்டியர்களையும் தங்களோட கீழே திரை செலுத்துகிற மன்னர்களாக சோழர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1200 வரைக்கும் சோழர்கள் தேசம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு நல்லா பயங்கரமாக இருக்குது. அதன் பிறகு கிபி 1200க்கு அப்புறம் பாண்டிய மன்னன் வந்து திரும்ப சோழர்களை தோற்கடிச்சு பாண்டிய நாட்டை நிலைநிறுத்துறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு மதுரை சுல்தானேட் வராங்க. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வராங்க. அடுத்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு இப்போ இருக்க கரண்ட் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனா, அன்னைக்கு கும்பகோணத்துல கிபி 880 நடந்த திருப்புரம்பியம் போர் அப்படிங்கிற போர் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இவ்வளோ வரலாறு சோழர்கள பத்தி கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பெருமையா பேசுறதெல்லாம் இருந்திருக்குமா? அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான். ஆனா, இப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு போர். அதாவது இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாங்கிய வரலாறு போர் அப்படிங்கிறது நம்ம டெக்ஸ்ட் புக்ல எங்கேயுமே தேடினாலும் எனக்கு கிடைச்சதில்ல இதுவரைக்கும். அதே சமயம் ஏதாவது முக்கியமான எக்ஸாம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்ல இதுவரைக்கும் இந்த போர்கள பத்தி நம்ம எதுவும் படிச்ச மாரியும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்ல. இதுதான் நம்மள ஆள்றவங்க நம்ம வரலாறுக்கு தர முக்கியத்துவமா இருக்கு. ஸோ இந்த மாரி கன்டென்ட் நெறையா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேற எத பத்தி பேசணும் அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்குறேன். தேங்க் யூ.